நதியின் நடுவில் வீற்றிருக்கும் துர்க்கை கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னட மாவட்டத்தில் உள்ளது கட்டீல் என்ற ஊர். இங்குள்ள துர்கா பரமேஸ்வரி அம்மன் கோவில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஆலயமாகும். இந்த அம்மனை அப்போதைய மக்கள் துர்க்கம்மா என்று அழைக்கிறார்கள். இக்கோவில் பாரம்பரிய நாட்டுப்புற நாடக வடிவமான யட்சகான நிகழ்ச்சிகளுக்கு பெயர் பெற்றது. யட்சகானம் என்பது நடனம் மற்றும் நாடகத்தை இணைக்கும் கலை வடிவமாகும். இது பெரும்பாலும் புராண கதைகளை சித்தரிக்கும் வகையிலேயே நடத்தப்படும். கோவிலின் சடங்குகள் மற்றும் திருவிழா கொண்டாட்டங்களின் ஒருங்கிணைந்த பகுதியாகவே இந்த யட்சகானா நிகழ்ச்சிகள் இடம்பெற்றுள்ளன. இக்கோவிலின் யட்சகானா குழு கோவிலின் கலாச்சாரம் மற்றும் மத அடையாளத்தின் ஒரு அங்கமாகும். தலபுராணம் பழங்காலத்தில் இந்த பகுதியில் கடுமையான பஞ்சம் நிலவியது. அந்த பஞ்சத்தை போக்குவதற்காக ஜாபாலி என்ற முனிவர் தவத்தில் ஈடுபட்டார். அந்த முனிவரின் தவம் சிறப்பானது என்பதால் இப்பகுதியில் நிலவிய பஞ்சத்தை போக்க தேவலோக தலைவனான இந்திரன் முடிவு செய்தான். அதற்கான தேவலோகத்திலிருந்து காமதேனு பசுவின் மகளான நந்தினியை பூமிக்கு சென்று வளம் சேர்க்கும்படி இந்திரன் அனுப்பி வைத்தான். ஆனால் கர்ம வினைகளால் பல பாவங்களை செய்த மனிதர்கள் இருக்கும் இடத்திற்கு செல்ல நந்தினி பசு தயங்கியது. அந்த பசு பார்வதியை சரணடைந்து தான் பூலோகம் செல்ல விரும்பவில்லை என்று கூறியது. அப்போது பார்வதி தேவி, நீ பசுவாக அங்கே செல்ல வேண்டாம், அனைத்து பாவங்களையும் நீக்கும் வல்லமை படைத்த நதியாக மாறி பூலோகம் செல், அத்துடன் உன்னுடைய நீர்த்தன்மையால் அந்த பகுதியை பசுமையாக்கு என்று உத்தரவிட்டார் துர்கா பரமேஸ்வரி. அதன்படி இங்கு வந்த நந்தினி பசு நதியாக ஓடத் தொடங்கியது. அந்த சமயத்தில் அருணாசூரன் என்ற அரக்கன் பூலோகத்தில் பல தீமைகளை செய்து கொண்டிருந்தான். அவனிடமிருந்து உயிர்களை காக்கும்படி பார்வதியிடம் முனிவர்கள் வேண்டுகோள் வைத்தனர். அதன்படி அரக்கனை வதம் செய்வதற்காக பார்வதி தேவி மோகினியாக வடிவம் எடுத்து வந்தார். மோகினியின் அழகில் மயங்கிய அரக்கன் அவளை பின்தொடர்ந்தான். ஆற்றின் நடுவில் இருந்த பாறையின் பின்னால் ஒளிவது போல் மோகினி பாவனை செய்தாள். அரக்கன் அவளை பிடிக்க முயன்றான். அப்போது மோகினியாக இருந்த பார்வதி தேவி பண்டாக வடிவெடுத்து அவன் உடலுக்குள் நுழைந்து அவனை கொன்றார். உக்கிரத்துடன் இருந்த பார்வதியை அமைதிப்படுத்த முனிவர்கள் இளநீரால் அபிஷேகம் செய்தனர். உக்கிரம் தணிந்த அன்னை ஆற்றின் நடுவில் துர்கா பரமேஸ்வரி என்ற பெயரில் கோவில் கொண்டாள். சிவலிங்க வடிவில் அம்மன். இவ்வாலயத்தில் உள்ள அம்மன் சிவலிங்க வடிவமாக இருக்கிறார். அவருக்கு அம்மன் வடிவில் அலங்காரம் செய்கிறார்கள். நதியின் மடியில் தோன்றிய இடம் என்பதால் கடீல் எனப்பட்டது. அதுவே தற்போது கட்டீல் என்று அழைக்கப்படுகிறது. கோவிலின் பின்பகுதியில் ஆறு இரண்டாக பிரிந்து கோவிலை சுற்றி ஓடுகிறது. நதியின் நடுவில் இருக்கும் காரணத்தால் இந்த ஆலயத்தின் கருவறை எப்போதும் ஈரப்பதமாகவே இருக்கும். இந்த ஆலயத்தில் தீர்த்தம், வளையல், மல்லிகை, மைசூர் மல்லிகை, பாக்கு, பூ, சந்தனம் போன்றவை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. வெப்ப நோய் நீங்கவும், குடும்ப தகராறு, சொத்து பிரச்சனை நீங்கவும் இத்தல தேவிக்கு இளநீர் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபடுகிறார்கள். அம்மனுக்கு அணிவிக்கப்படும் மாலையில் உடுப்பி சங்கரபுரம் மல்லிகை முக்கியமான இடத்தை பிடிக்கிறது. திருமண வரம், குழந்தை பேறு, இழந்த பொருள் மீண்டும் கிடைக்க மல்லிகை பூவை வாழைநாரில் தொடுத்து அணிவிக்கின்றனர். இவ்வாலயத்தில் மகா கணபதி, ரத்தேஸ்வதி, ஐயப்பன், நாகதேவதை, பிரம்மா ஆகியோருக்கும் சன்னதிகள் உள்ளன. கோவில் காலை 6 மணி முதல் இரவு 9:30 மணி வரை பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும். மங்களூருவிலிருந்து சுமார் 26 கிலோமீட்டர் தொலைவில் கட்டீல் பகுதி உள்ளது.